உலகின் அழிவு, தஜ்ஜாலின் வருகை எப்படி இருக்கும் ஒரு காலத்தில்? உலகம் முழுவதும் அநீதி, பொய், மோசடி அதிகரித்த காலம் அது. மக்கள் அல்லாஹுவை மறந்து, பணமும் அதிகாரமும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். தொழுகை குறைந்தது, நேர்மை மறைந்தது. உண்மை பேசுவோர் சிலரே இருந்தார்கள். அந்த இருண்ட காலத்தில்தான் ஒரு மனிதன் உலகிற்கு தோன்றினான். அவன் பெயர் தஜ்ஜால். அவன் ஒரு சாதாரண மனிதன் போலவே தோன்றினான். ஆனால் அவனுடைய ஒரு கண் குறைபாடாக இருந்தது. அவன் நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருந்தது. உண்மையான ஈமான் உள்ளவர்கள் மட்டும் அதை படிக்க முடிந்தது. முதலில் அவன், நான் நல்லவன் என்று சொன்னான். பிறகு, நான் நபி என்று சொன்னான். கடைசியில், நான் தான் கடவுள் என்று சொல்லி மக்களை வழிதவரச் செய்தான். அவன் செய்த மாயைகள், தஜ்ஜால் மக்களை ஏமாற்ற அற்புதங்கள் போல மாயைகள் செய்தான். வானத்திலிருந்து மழை வருவது போல காட்டினான். வறண்ட நிலத்தை பசுமையாக்குவது போல மாயை செய்தான். ஏழைகளுக்கு செல்வம் கொடுப்பது போல நடித்தான். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது போல மாயை செய்தான். இதைக் கண்ட பலர் அவனை நம்பி அவனை தெய்வம் என்று நினைத்து வழிபட்டார்கள். உண்மையான முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? சில உண்மையான முஸ்லிம்கள் மட்டும் தஜ்ஜாலின் பொய்களை உணர்ந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இவன் ஒரு பெரிய சோதனை. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. இவன் ஒரு பொய்யன். அவர்கள் சூரா கஹ்ஃப் வசனங்களை ஓதினார்கள் மற்றும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்டார்கள். இறுதியில், அந்த நேரத்தில்தான் ஈசா நபி வானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். அவர்கள் லுத் நகரின் வாயிலில் தஜ்ஜாலை எதிர்கொண்டார்கள். ஒரே ஒரு கணத்தில் தஜ்ஜாலின் மாயை முடிந்தது. அவன் வீழ்ந்தான். உலகம் ஒரு பெரிய சோதனையிலிருந்து விடுபட்டது. பாடம்: உலகம் ஏமாற்றும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே உண்மை. ஈமான் தான் உண்மையான பாதுகாப்பு. தஜ்ஜால் ஒரு சோதனை. அல்லாஹ் ஒரு இரக்கம். பாதுகாப்பு துஆ: யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து, கப்ரின் வேதனையிலிருந்து, வாழ்க்கை மரண சோதனைகளிலிருந்து, தஜ்ஜாலின் தீய சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. ஆமீன்.